வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்க உறுதி. இரண்டாவது முறையாக வானொலியில் உரையாற்றிய பிரதமர் மோடி திட்டவட்டம். 5 இந்திய மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் விதித்த தூக்கு தண்டனைக்கு கடும் எதிர்ப்பு. கடலோர மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு இளங்கோவன் உறுதி. ஒற்றுமையுடன் செயல்பட சிதம்பரம் அழைப்பு. தனிக்கட்சி முடிவை திங்களன்று அறிவிக்கிறார் வாசன். விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் முழுவதையும் மீட்பேன் என்று வானொலியில் உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மனதில் இருந்து என்ற தலைப்பில் அகில இந்திய வானொலியில் ஞாயிறன்று காலை பேசினார். வெளிநாடுகளில் எவ்வளவு கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி தனக்கோ அரசுக்கோ தெரியாது என்று கூறிய பிரதமர் மோடி, ஆனால் நாட்டை விட்டு சென்ற ஒவ்வொரு ரூபாய் கருப்பு பணத்தையும் மீட்டுக் கொண்டு வருவேன் என்று உறுதியளித்தார். கருப்பு பண விவகாரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என கூறிய பிரதமர் மோடி, இந்த பிரதம ஊழியன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். கருப்பு பணத்தை மீட்பதற்கான விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறிய மோடி, கருப்பு பணத்தை மீட்க எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதியளித்தார். काले धन का सवाल है, ब्लैक मनी का सवाल है। मेरे देशवासी, आपके इस प्रधान सेवक पे आप भरोसा कीजिए। मेरे लिए ये आर्टिकल ऑफ फेथ है। भारत के गरीब का पैसा जो बाहर गया है वो पाई पाई वापस आनी चाहिए। ये मेरा कमिटमेंट है. அக்டோபர் 3ஆம் தேதி முதல் முறையாக வானொலிக்கு உரையாற்றிய போது காதி தயாரிப்புகளை வாங்க வேண்டும் என நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்ததை தனது உரையில் சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, அதன் பலனாக காதி தயாரிப்புகளின் விற்பனை 125% அதிகரித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நமது நாட்டின் இளைஞர்கள் சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதையே இது காட்டுவதாக மோடி கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமே ஏழைகளின் சுகாதாரத்தை உறுதி செய்ய முடியும் என்ற பிரதமர் மோடி, இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை ஒடுக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் உறுதியளித்தார். வெளிநாட்டில் இந்தியர்கள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை தான் பிரதமரானதும் 100 நாளில் மீட்டுக் கொண்டு வருவேன் என்று லோக்சபா தேர்தலில் வாக்களித்திருந்த மோடி முதல் முறையாக அந்த விவகாரம் குறித்து தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துள்ள 627 பேரின் பட்டியலை கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அளித்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரும் மீனவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த 2011ஆம் ஆண்டு கடலில் மீன்பிடிக்க சென்ற 5 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை அவர்கள் மீது போதைப் பொருள் கடத்தியதாக வழக்கு பதிந்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தது. கடந்த 28ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதிமன்றம் 5 மீனவர்களுக்கும் தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதனால் தமிழகம் முழுவதும் மீனவர்கள் பெரும் கொந்தளிப்பில் உள்ளனர். இந்நிலையில் நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் ஞாயிறன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நீடித்துள்ளது. முதல்வர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்திப்பது என்றும் தொடர்ந்து பார்லிமெண்டை முற்றுகையிடப் போவதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். 5 மீனவர்களையும் விடுதலை செய்யவில்லை என்றால் 6ஆம் தேதிக்கு பின்பாக கடுமையான போராட்டத்தில் இறங்குவது என்று 13 மாவட்ட மீனவர்கள் முடிவு செய்திருக்கிறோம். மீனவர்களின் போராட்டத்திற்கு அரசியல் கட்சியினரும் பொதுநல அமைப்பினரும் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் வழியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த ஞானதேசிகன் ராஜினாமாவை தொடர்ந்து இளங்கோவன் தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஞாயிறன்று புதிய தலைவராக இளங்கோவன் சத்தியமூர்த்தி பவனில் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் தலைவர் ஞானதேசிகன் அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற இளங்கோவன் கட்சி தொண்டர்களிடையே பேசுகையில், மீண்டும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமையும் என்றும் கட்சியை விட்டு வாசன் செல்வார் என்று தான் நம்பவில்லை என்றும் கூறினார். நம்முடைய கடுமையான உழைப்பின் காரணமாக தமிழகத்தில் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு. சக்கரம் சுழலுவது உங்களுக்கு தெரியும். சக்கரம் இன்றைக்கு மிகவும் கீழே இருக்கின்றது. இனிமேல் அது மேலே வர வேண்டியதுதான் பாக்கி. இளங்கோவனுக்கு ஜெயந்தி நடராஜன், குமரி அனந்தன், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர்.
ஒற்றுமையுடன் இருந்து காங்கிரஸை பலப்படுத்த வேண்டும் என்று கட்சியினருக்கு சிதம்பரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற இளங்கோவனுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தந்த சிதம்பரம் தொண்டர்களிடையே பேசினார். கட்சித் தலைவர் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது அனைவரிடமும் கலந்தாலோசனை செய்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்றும் ஒற்றுமையுடன் இருந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் சிதம்பரம் கேட்டுக்கொண்டார். பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் கலந்து பேசி தலைவர் தன்னுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தலைவருக்கு ஒத்துழைத்து இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும். முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் தனிக்கட்சி துவக்கத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இளங்கோவனும் சிதம்பரமும் கைகோர்த்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. காங்கிரஸ் உடனான மோதலை தொடர்ந்து திங்களன்று தனிக்கட்சி அறிவிப்பை வெளியிட உள்ளதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் ஞாயிறன்று கோவை வந்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வாசன் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் காமராஜர், மூப்பனார் வழியில் செயல்படுவோம் என்றும் திங்களன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜரது புகழ் பாடுவோம், மக்கள் தலைவர் மூப்பனார் வழி நடப்போம், மறைந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய வழியிலே செயல்படுவோம். நாளைய தினம் மீண்டும் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தெளிவாக அறிவிப்பேன் என்று கூறியிருக்கிறேன். திங்களன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நண்பகல் செய்தியாளர்களை சந்திக்கும் வாசன் முக்கிய முடிவை அறிவிக்கிறார். மகாராஷ்டிர சட்டசபையில் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் நவம்பர் 12ஆம் தேதி நம்பிக்கை ஓட்டு கோருகிறார். 4 முனை போட்டியை சந்தித்த மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 122 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்துள்ளது. 15 தினங்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்கும்படி முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ்க்கு கவர்னர் வித்யாசாகர் ராவ் கெடு விதித்துள்ள நிலையில் மகாராஷ்டிர சட்டசபையின் 3 நாள் கூட்டத்தொடர் நவம்பர் 10ஆம் தேதி கூடுகிறது. முதல் நாளன்று தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்படுகிறார். தொடர்ந்து எம்எல்ஏக்கள் பதவி ஏற்கின்றனர். 12ஆம் தேதி சட்டசபையில் முதல்வர் பட்னவிஸ் நம்பிக்கை ஓட்டு கோருகிறார். எம்எல்ஏ கோவிந்த் ரத்தோட் இறந்ததால் பாரதிய ஜனதாவின் பலம் 121ஆக குறைந்த நிலையில் கூட்டணி அமைச்சரவை குறித்த முடிவை நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு முன்பே எடுக்க வேண்டுமென சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே முதல்வர் பட்னவிஸுக்கு கெடு விதித்துள்ளார். 41 எம்எல்ஏக்களை கொண்ட தேசியவாத காங்கிரஸ் ஓட்டெடுப்பை புறக்கணிக்கும் என்று ஏற்கனவே அறிவித்துள்ளதால் சிவசேனா எதிராக ஓட்டளித்தாலும் பாரதிய ஜனதா அரசு நம்பிக்கை ஓட்டில் வெற்றி பெற்றுவிடும். இதனிடையே தனியார் டிவிக்கு அளித்த பேட்டியில் சிவசேனா கட்சியுடன் கூட்டணி கோருவோம் என்று பட்னவிஸ் நம்பிக்கை தெரிவித்தார். 63 எம்எல்ஏக்களை கொண்ட சிவசேனா கூட்டணி ஆட்சியில் சேரும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இன்றி பட்னவிஸ் அரசு நம்பிக்கை ஓட்டெடுப்பில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலப்பேரம் குறித்து கேள்வி எழுப்பிய நிருபரின் மைக்கை சோனியாவின் மருமகன் ராபர்ட் வதேரா தள்ளிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனோகர் லால் கட்டார் தலைமையிலான ஹரியானா அரசு பூபிந்தர் சிங் ஹூதா தலைமையிலான முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த நிலப்பேரங்கள் குறித்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் சோனியா மருமகன் வதேரா தொடர்புடைய நிலப்பேரம் குறித்தும் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி டெல்லியில் ஹோட்டல் அசோகாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த வதேராவிடம் ஏஎன்ஐ நிருபர் கருத்து கேட்க முயன்றார். உடனே ஆவேசமுற்ற வதேரா, நீங்கள் சீரியஸாகத்தான் கேட்கிறீர்களா, உங்கள் கேமராவை ஆஃப் செய்யுங்கள் என்று நிருபரை பார்த்து கோபத்துடன் கூறினார். பிறகு நீங்கள் என்ன பைத்தியமா என்று கூறியபடி மைக்கையும் நிருபரையும் தள்ளிவிட்டார். அதோடு தன்னுடைய பாதுகாப்பு படை அதிகாரிகளை பார்த்து கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகளை அழிக்கும்படியும் கூறினார். இச்சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வதேரா மீது நடவடிக்கை எடுக்கவும் அவருக்கு அளிக்கப்பட்டுள்ள சிறப்பு பாதுகாப்பு படையை வாபஸ் பெற வேண்டுமெனவும் வலியுறுத்தினார். That is not so. Now BJP is in power and that Vadra doesn't seem to realize. He has actually broken the law by what he did. Section 503, Section 505 of the IPC has been breached. But he tried to use the SPG to snatch the campaign. Now that's a misuse of the SPG. And I think the SPG was given to him because he's married to Ms. Priyanka Gandhi. But I don't think that a man who's a threat to society should get
protection, and that too, this kind of protection is only reserved for Prime Ministers. So I urge the government to withdraw that SPG. அரசியல்வாதிகள், செய்தி நிறுவனங்கள் என தனக்கு எதிராக கண்டன கணைகள் கிளம்பியதை தொடர்ந்து ராபர்ட் வதேரா விளக்கம் அளித்தார். தன்னிடம் கேள்வி கேட்டவர் ANI நிருபர் என்று தெரியாது, தனியார் போட்டோகிராபர் என நினைத்ததாக வதேரா அளித்த விளக்கத்தை ANI ஏற்க மறுத்தது. வதேரா நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டுமென டிவி செய்தியாசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தி உள்ள நிலையில் டெல்லியில் உள்ள அவரது வீட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கிரானைட் முறைகேட்டை விசாரிக்கும் சகாயம் குழுவால் தமிழக அரசுக்கு எவ்வித அச்சமும் இல்லை என்று திமுக தலைவர் கருணாநிதிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் பதில் அளித்துள்ளார். சகாயம் IAS விசாரணையில் தாமதம் என்று திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். உடனடியாக சகாயம் குழுவை செயல்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும், காழ்ப்புணர்வை கைவிட்டு மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கருணாநிதி கூறியதற்கு ஞாயிறன்று முதல்வர் பன்னீர்செல்வம் பதில் அளித்துள்ளார். திமுக ஆட்சியில்தான் கிரானைட் முறைகேடு நடந்தது என்றும் அது மூடி மறைக்கப்பட்டது என்றும் இந்த முறைகேட்டை வெட்ட வெளிச்சமாக்கி நடவடிக்கை எடுத்தவர் ஜெயலலிதாதான் என்று பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிரானைட் முறைகேட்டு ஊழலை வெளிக்கொணர்ந்த பத்திரிகை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் என்றும் ஜெயலலிதாவின் எதிர்ப்பால் விடுவிக்கப்பட்டனர் என்றும் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதா முதல்வரான பின்னரே விரிவான அறிக்கை கோரினார் என்றும் அதன் பின் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பன்னீர்செல்வம் பட்டியலிட்டுள்ளார். கிரானைட் முறைகேட்டில் சிக்கி தனது பேரன் பல மாதங்கள் ஓடி ஒளிந்த போது வாய் திறக்காத கருணாநிதி தற்போது அறிவுரை கூற அருகதை இல்லை என்றும் கிரானைட் முறைகேட்டு விசாரணை தொடர்பாக தமிழக அரசுக்கு அச்சமில்லை என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திமுக அரசால் மூடி மறைக்கப்பட்ட கிரானைட் முறைகேட்டை வெட்ட வெளிச்சமாக்கியதே ஜெயலலிதாதான் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். சகாயம் குழுவால் விசாரணை தாமதமாகும் என்பதால்தான் அவரது நியமனம் அவசியம் இல்லை என்று மேல்முறையீடு செய்யப்பட்டதே தவிர வேறு எவ்வித அச்சமும் தமிழக அரசுக்கு இல்லை என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து ஞாயிறன்று காலை தெற்கு ஆந்திரா, இலங்கை, தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதியில் நிலை கொண்டது. இதுகுறித்து சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் ஞாயிறன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழகம், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார். வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தாழ்வு நிலையானது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்காந்திரா, தமிழகம் மற்றும் இலங்கையின் கடலோர பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 13 சென்டிமீட்டர் மதுரை விமான நிலையம் மற்றும் சிறுவில்லிபுத்தூரில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக சிவகாசியில் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகரும் போது படிப்படியாக மழை குறைய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள 2வது சிறப்பு முகாம் ஞாயிறன்று நடந்தது. வரும் 2015 ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு முகவரி மாற்றம் செய்ய விரும்புபவர்கள், புதிய வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்கள், பெயர் நீக்க விரும்புபவர்கள் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இதற்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் ஞாயிறன்று 2வது முறையாக நடந்தது. சென்னையில் நடந்த முகாமில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டனர். 18 வயது பூர்த்தியடைந்தவர்களும் வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்களும் பல்வேறு திருத்தம் செய்ய நினைத்தவர்களும் உரிய படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தனர். புதியதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வாக்காளர் தினத்தன்று புதிய அட்டைகள் வழங்கப்பட உள்ளது. நான் நுங்கம்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வாக்காளர் மண்டல ஆபீஸ்ல நான் அப்ளை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ண இடத்துல எனக்கு இந்த ஸ்லிப் கொடுத்தாங்க. வாக்காளர் மையங்கள் மட்டுமின்றி ஆன்லைன் வழியாகவும் பொதுமக்கள் விண்ணப்பிக்க வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டதால் கடையடைப்பு மற்றும் சாலை மறியலால் மயிலாடுதுறையில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூர்த்தி. வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவரான இவர் அண்ணாமலை நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். ஞாயிறன்று காலை ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய மூர்த்தியின் கார் மீது வெடிகுண்டு வீசி ஒரு மர்ம கும்பல் வழிமறித்து படுகொலை செய்தது. வன்னியர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர், கடந்த ஆண்டு குண்டர் சட்டத்திலே சிறை சென்று வெளியே வந்தவர்,
அனைத்து மக்களிடத்திலும் நல்ல முறையாக எளிமையாக சகோதரத்தை பழகக்கூடிய வரை இன்று காலை பட்ட பகலிலே நடு ரோட்டிலே வெடிகுண்டு வீசி கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த குற்றவாளிகள் யார், இவரை தூண்டி விட்டது யார் என்பதெல்லாம் காவல்துறைக்கு தெரிந்த விஷயமாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவில் இந்த மாவட்டத்திலே 2 ஆண்டு காலமாக அச்சுறுத்தல் மிரட்டல் இருந்து வருகிறது பல பொறுப்பாளர்களுக்கு. காவல்துறை இருந்தும் அவர் உளவுத்துறை ஏன் இதுவரை கண்டெடுத்து நடவடிக்கை எடுக்காது? இப்படி காவல் நிலையத்திற்கு அருகிலேயே நடு ரோட்டிலே வெட்டி கொலை செய்துள்ளார்கள். இதை உடனடியாக குற்றவாளிகளை ஏவி விட்டவர்களை உடனே கைது செய்ய வேண்டும். இது குறித்து செம்பனார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் மயிலாடுதுறை பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பால் முறைகேட்டு ஊழலை தீவிரமாக விசாரிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ள பால் உற்பத்தியாளர்கள் விற்பனை விலை உயர்வுக்கு நியாயம் கற்பித்துள்ளனர். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் சேலத்தில் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். பால் விலை உயர்வு நியாயமானது என்று கூறியவர்கள் பாலில் கலப்படம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தரமான பால் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். பால் உபயோகிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுப்பதான், நீங்கள் பால் விலை அநியாயமாக உயர்ந்து விட்டது என்று வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல பாலை கொடுப்பதற்கு இன்று ஆவின் நிறுவனம் தான், அதை யாருமே மறுத்ததில்லை. ஆகையினால் உங்களுக்கு நல்ல பால் வேண்டும் என்றால் ஆவினுடைய இந்த விலை உயர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பால் கொள்முதல் விலை உயர்வுக்கு தமிழக அரசுக்கு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 19,760 ரூபாய்க்கும் 1 கிராம் ஆபரண தங்கம் 2,470 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராம் 38 ரூபாய் 60 காசுகளாகவும் பார்வெள்ளியின் விலை 36,040 ரூபாயாகவும் இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.